லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றாண்டார் கோவில் வேளாண்மை பகுதி, அதில் மலையடிப்பட்டிங்கிற கிராமம் இருக்குது கிளையூர் ஊராட்சியில். அந்த ஊராட்சியில் மேற்குறிப்பிட்ட உலர்களம், அதாவது மலையடிப்பட்டியில் உலர்களம் உண்டு. நெல், உளுந்து, சோளம் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு உலர்களம் 179/15 அமைச்சிருக்காங்க. அது பெருமாள் குளம் என்று இருக்கிறது. குளத்துக்குள்ள நீர்வரத்து பகுதியில் அதை அமைக்கக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அதை தாண்டி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குரணார்குள் வட்டாரத்தில் அமைந்துள்ள தாக்கலை கிராமத்திற்கு 10,50,000 மதிப்பிலான உலகளத்திற்கு திரு நாகரத்னம் பி உதவி பொறியாளர் ஓய்வு அவர்களால் தொகை விடுவிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தகவல் அறிவு உரிமை சட்டத்தெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்போல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இப்போ புகார் மனு அனுப்பியிருக்கோம். முதன்மை செயலாளருக்கும், இயக்குனருக்கும், மாவட்ட ஆட்சியர் அருணாமையாசி அவர்களுக்கும், அக்பர் அலி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும், சோனை கருப்பையா வட்டாட்சியர் அவர்களுக்கும் நம்ம ஒரு புகார் மனு அனுப்பியிருக்கோம். இதை விசாரணை செய்து அந்த காலகட்டத்தில் பணியில் இருந்த நாகரத்னமாக இருக்கட்டும், அதே போல் இப்பொழுது இணை இயக்குனராக புதுக்கோட்டை மாவட்டத்திலே 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அவர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் உலர்களத்தை எடுத்து விட்டு அந்த பெருமாள் குளத்தை இன்னும் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இன்னும் நல்ல ஒரு பக்கத்தில் இருக்கிற நிலங்கள், பெரும் மலைகள்லாம் வரும்பொழுது தண்ணி தேங்கி அதுலேருந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கணும். அந்த சிமெண்ட் களத்தை வேறு இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். இதில் என்னென்னா, மலையடிப்பட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கெடுதல் பண்ண வந்துட்டான் அப்படி இப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நீர்வரத்து பகுதியில், குளம் இருக்கிற பகுதியில் அரசு கட்டடங்களோ தனியார் கட்டடங்களோ கட்டக்கூடாது. மலையடிப்பட்டியில் நீர்வரத்து பகுதியிலையோ குளத்துலையோ குளத்துக்குள்ளாரையோ யாராவது அரசு கட்டடமோ தனியார் கட்டடமோ இருந்தால் நீங்கள் வேறு இடத்துல கட்டடம் கட்டி கொண்டு இதை இடித்துக் கொள்வது நல்லது. அது எந்த கட்டடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். நம்ம உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்தியை நம்ம வெளியிடுறதில்ல. சரி, இப்படி நாகரத்னம் என்பவர் இடத்துல செயற்பொறியாளர் மீது ஓய்வு பெறக்கூடிய ஓய்வு பெற்ற அதிகாரி மீது ஒரு பழியை தூக்கி போட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த சிமெண்ட் களம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 6 மணிக்கு மேலே பீரு, குவாட்ரு, ஆப்பு, புல், சரக்கடிக்கிறது, பலான விஷயங்கள், எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல நடக்குது. ஒரு உலர்களம் அமைத்து கொடுத்தது இதற்காகத்தானா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அடுத்த கட்டமாக நம்ம எங்கே இது புகார் கொடுக்கறது, நம்ம காவல் நிலையத்தில் தான் புகார் கொடுக்கணும். ஒரு உலர்களத்தில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு பலான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு கேவலமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இது போன்ற விஷயங்களை வழிபோக்கர்கள் செய்கிறார்களா, அந்த ஊர் இளைஞர்கள் செய்கிறார்களா, பக்கத்து இளைஞர்கள் செய்கிறார்களா? இதை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் பிடிக்கப்பட்டால் உங்கள் மீது வழக்கு பதியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை சின்னபண்ணமாயிரும். ஏன்னா அது வீடியோவை நம்ம பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே சரக்கு பாட்டிலுங்க, குளத்துக்குள்ளே இருக்குது, பீரு, பிராந்தி எல்லாம் வச்சுக்கிட்டு சாயங்கால நேரத்தில் சரக்கு அடிச்சுக்கிட்டு 10 மணிக்கு மேலே ஆனிச்சுன்னா யாராவது பெண்களை கூட்டிகிட்டு அஜால் குஜால் வேலை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை சில சமூக விரோத குற்றங்களில் சிலர் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ மலையடிப்பட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என் சொந்த கிராமம் தான், அதை நம்ம எடுத்து செய்தியாக போட்டோம்னா ஊருக்கு நல்லது வந்துச்சு அதை கெடுத்துக்கிட்டான், அதெல்லாம் கிடையாது. நல்லது வந்துச்சுன்னா எந்த இடத்துல அதை கட்ட வச்சுருக்கணும், குளத்துக்குள்ளே கட்டுறவரையும் எதுக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க? ஒரு ஊருக்கு கழிப்பறை வசதி வந்திருக்கு. சங்கிலியருப்பு கோயிலுக்கு வடக்கால கட்டலான்னு சொன்னால் சாமி குத்துமாயிரும். கோயில் பக்கத்தில் கழிப்பறை இருந்தது இல்லையா? அந்த கழிப்பறையை எங்கே கொண்டு போய் கட்டியிருக்கீங்க? ஒன்றுக்கும் உபயோகப்படாத இடத்துல, உருப்படாத இடத்துல கட்டி வச்சுருக்கீங்க. அங்கேயும் உட்காந்து சரக்கு அடிக்கிறதுக்கு பொம்பளை கள்ளத்துறை போச்சுக்கிறாள் அங்கே பேசிக்கிறதுக்கு, அதுக்காக பாத்ரூம் கட்டி வச்சுக்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி மோசமான நிலைமை. குளத்துக்குள்ளே இடம் பிடிக்கிறது, நீர்வரத்தில் இடம் பிடிக்கிறது, நீர்வரத்து பகுதியில் கட்டடம் கட்டுறது, வீடு கட்டுறது, குளத்துக்குள்ளே வீடு கட்டுறது, குளத்துக்குள்ளே போய் விவசாயம் பண்ணுறது. குளத்துக்கு வெளியில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, குளத்துக்குள்ளே பண்ணுறது தான் மிகப்பெரிய கொடுமை. நீர்வரத்து பகுதியில் இது போன்ற வேலைகள் செய்வதை விவசாயிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் திரித்து கொள்ளுங்கள். அதுபோல் மலையடிப்பட்டில் இருக்கக்கூடிய வெட்டிக்குளம், பரணிக்குளம், இந்த 2 குளத்துலையும் நம்ம என்ன சொன்னோம், சுத்தமாக வேலிக்கரை அகற்றி விட்டு வனத்துறை அதிகாரிகள் அங்கே தேக்கு வைக்கணும், மகாகனி வைக்கணும், சந்தன கண்ணு வைக்கணும், அதை வச்சு பராமரிக்கணும். தேசிய ஊரக வளைப்பு திட்டம் 100 நாள் வேலையில் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு பராமரித்து கூண்டு வச்சு அதுபோல் செஞ்சால் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும். கேரளாவில் எந்த இடத்துலையாவது நீங்கள் வேலிக்கருவை பார்த்துக்க முடியுமா? நச்சு தன்மை கொண்டு அந்த வேலிக்கருவை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடக்குது. குளத்துக்குள்ளே வீடு கட்டுறது, குளத்துக்குள்ளே இடம் பிடிக்கிறது, குளத்துக்குள்ளே விவசாயம் பண்ணுறது. குளத்தை தாண்டி நீங்கள் பண்ணால் கூட யாரும் உங்களை எந்த இதுவும் கேட்க போகிறதில்ல. குளத்துக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சதுனால தான் நம்ம தமிழ்நாட்டில் வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறோம். அந்த வானம் பார்த்த பூமி மழை பெய்யாமல் இருக்குது.
அதனால் இந்த இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அவர்கள் இந்த அளவுக்கு 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் ஊழல் முறைகேடுகள் என்று என்ஓசியிலும் சரி ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு செஞ்சு கொள்ளையடித்து கொண்டு இருக்கிற அந்த சங்கரலட்சுமி இப்பொழுது நாகரத்னம் என்ற ஓய்வு பெற்ற உதவி செயற்பொறியாளர் மேலே பழியை போட்டு அவர் தானே அன்றைக்கி அவர் நிதியை அவர் விடுவிச்சிருக்கலாம். அன்றைக்கு இணை இயக்குனராக இருந்த இப்போ இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அன்றைக்கும் இந்த வேளாண்மை வணிகத்தில் தானே அவங்க வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த அதிகாரியாக இருந்த அவர் அதுவும் வேளாண் வணிகத்தில் இருந்த சங்கரலட்சுமி 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அருணா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாது. அதற்கு முன்பதாக அந்த உமா மகேஸ்வரி அவர் 3 வருஷத்துக்கு வேலை பார்க்க முடியாது. திருச்சியில் இருக்கக்கூடிய பிரதீப்குமார் 3 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் 5 ஆண்டுக்கு மேலே ஆட்சி பண்ண முடியாது. அடுத்த வரை ஜெயிச்சாதான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி 5 ஆண்டு தான். ஆனால் இந்த இணை இயக்குனராக இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி 8 ஆண்டு காலத்திற்கு மேலாக இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இன்னும் வந்துச்சு. இப்படி நீர்வரத்து பகுதி, குளத்து பகுதி இங்கெல்லாம் அரசாங்க கட்டடத்தை கொடுத்து அதில் சமூக விரோத குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறுவனத்துலேருந்து பீர் பாட்டிலேருந்து எல்லாமே கிடக்கு. அதை பாதுகாப்பாக செய்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அது ஒரு அரசாங்கம் அந்த அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த உலர்களம் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அந்த இடத்துல கேமரா வைக்க முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் தமிழ்நாடு அரசு செலவு பண்ணியிருக்க முடியுமா? ஊர் மக்கள் கட்டுப்பாடு என்பதை தாண்டி அந்த குளத்துக்குள்ளே அது பெருமாள் குளம்னு கெஜெட்டில் இருக்குதுங்க. அந்த குளத்துக்குள்ளே எப்படி உலர்களம் கட்டுறதுக்கு நீங்கள் இது பண்ண முடியும்? முதல்ல மலையடிப்பட்டில் ஒரு கடைசி காலகட்டத்தில் ஒருத்தன் செத்து போனான்னா அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு முறையா மயான பாதை இருக்கா, ரோடு இருக்கா? அது கிடையாது. எல்லாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அதை விடுறதில்லை. அதனால் மலையடிப்பட்டி மக்கள் ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கணும். சட்டவிரோத செயலில் யார் ஈடுபட்டாலும் அது சட்டப்படி குற்றம். சட்டவிரோத செயலில் ஏழை எளிய மக்கள் ஈடுபட்டாலும் குற்றம். சங்கரலட்சுமி போன்ற, நாகரத்னம் போன்ற அதிகாரிகள் சட்டவிரோத செயலில் நீர்வரத்து பகுதியில் குளத்துக்குள்ள அரசாங்க கட்டடம், நெல்களம், உலர்களம் எது கட்டினாலும் அது தவறு. நீதிமன்றம் விரைவிலே நடவடிக்கை அளவுக்கு நாம் ஒரு வழக்கை போட்டு இணை இயக்குனர் சங்கரலட்சுமி இந்த மாவட்டத்துக்குள்ளே வேலை செய்யக்கூடாது, அவருக்கு சேலம் மாவட்டத்துக்கோ திருச்சி மாவட்டத்துக்கு வேறு மாவட்டத்துக்கு மாற்றுங்க. அவருடைய பணி ஓய்வு எந்த காலகட்டத்தில் இருந்தால் அதை நிறுத்தி வச்சு இந்த உலர்களத்துக்கு அவருடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்து வேறு இடத்துல மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம தொடர்ந்து அச்சமின்றி சமரசம் வெளியிட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.